தாத்தா, அண்ணன் ஒரே அக்காவை வேற வேற இடத்துல பாத்திருக்கான். ஃபர்ஸ்ட் போலீஸா பாத்திருக்கான், அப்புறம் ஒரு ஜூஸ் ஷாப்ல பாத்திருக்கான். ஏம்மா, ஒரு போலீஸ் ஜூஸ் குடிக்க வரக்கூடாதா? தாத்தா, ஜூஸ் குடிக்க வரல, ஜூஸ் ஷாப்ல வேலை பார்த்திருக்காங்க. இனியா, நீ பேசாம சாப்பிடு. சரி, அப்புறம் மசாலா விக்கிற இடத்துல பாத்தீங்க, நாலாவதா எங்க பாத்தீங்க? காலேஜ்ல இருந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க, பார்த்தா ஸ்டூடெண்ட். படிக்கிறாளா? அப்புறம் எப்படிடா போலீஸ் ஆனா? நீ அந்த பொண்ணு நினைப்பிலேயே சுத்துற, அதான் பாக்குற இடத்துல எல்லாம் அவ தெரியறா. இல்ல பாட்டி, அதே பொண்ணுதான், ஒரே பொண்ணுதான். ஆனா வேற வேற இடத்துல எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. கேட்டிருக்க வேண்டியதானே? கேட்கலாம் தான் போனேன், ஆனா அதுக்குள்ள போயிட்டாங்களே. நீ துரத்திட்டு போய் கேட்டிருக்க வேண்டாமா? ஆமாண்ணே. கொஞ்ச நேரம் பேசாம சாப்பிட மாட்டீங்களா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? படிக்காம படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்படி பொண்ணு பின்னாடி தெரிய போறியாடா நீ? இதெல்லாம் ஒரு வேலையாடா? இதெல்லாம் உருப்படவே மாட்டடா, உருப்படவே மாட்டேன். நான் ஒன்னும் யாரு பின்னாடியும் தெரியல. ஒரே பொண்ணை வெவ்வேறு இடத்துல பார்த்தா ஒரு ஆர்வம் வராதா? அததான் இங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். செய்யற வேலையில ஆர்வம் இருந்ததுன்னா வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரே பொண்ணு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கவும் நமக்கு தோணாது. வெட்டிக்கதை பேச இவன் ஒருத்தன், அதை கேட்க இவ்வளோ பேரு. ஏண்டா, பிள்ளைங்க ஏதோ ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, அதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற? ஏன் இவன் உருப்பட வேண்டாமா? ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. இதுல என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிறான், என் அம்மாவை ஏன் திட்டினீங்கன்னு. நான் எதை செய்யறதா இருந்தாலும் இவனை கேட்டுதான் செய்யணும் போல. ஒழுங்கா ஒரு வேலை செய்ய தெரியல, முதல்ல அந்த வேலையை பாடுறா. கோபி, என்னாச்சு? ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்க? சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? யார் மேல கோவம் இருந்தாலும் நீங்க எதுக்குங்க எழில திட்டுறீங்க? திட்டாம அவன் என்ன கொஞ்சுவாங்களா? அவன் செய்யற எல்லாத்துக்குமே நீதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் உருப்படாம போயிட்டு இருக்கான். இங்க யாருமே சரியில்லை, இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. இது ஒரு வீடா? டேய் கோபி, ஐயோ டாடி, எங்க? என்ன இது சாப்பிடாம அப்படியே போயிட்டாரு? என்னாச்சு இவனுக்கு? 2-3 நாளா இவன் சரியாவே இல்லையே. என்னாச்சு பாக்கியா? தெரியல அத்தை. உன் பையன் என்னைக்கு தான் சரியா இருந்தான்? நான் உங்ககிட்ட பேசல. ஏன் பாக்கியா, என்ன எது நீ கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்டா எங்க அம்மாவை கடிச்சு வைக்கிறதுக்கா? எது கேட்டாலும் என்கிட்ட ஒண்ணுமே சொல்றதில்ல அத்தை. இனியா, அங்கிள் எப்பவும் இப்படிதானா? அப்பா பல நேரத்துல இப்படிதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கோபி ஸ்வீட் தான். ஆமா, ரொம்ப ஸ்வீட்டுமா. பாதி நாள் இப்படிதான் சீடு மூஞ்சி பைய. உங்களை ஜெனி, பயந்துட்டியா? நீ பயப்படாதம்மா, அவருக்கு ஏதோ டென்ஷன். அவரு உன்கிட்டலாம் கத்த மாட்டாரு.
என்ன கோவமா இருந்தாலும் உன்னை ஏன்டா அவர் திட்டணும்? ஆ இந்த வீட்ல அவர் திட்டுறது 2 ஜீவனை. ஒன்னு நீ, இன்னொன்னு நான். நம்ம 2 பேரும் இல்லைன்னு வையேன், அவருக்கு பிபியே வந்துடும். நீங்க சாப்பிடுங்க. நம்ம திரும்ப பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் இருக்குமா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்க வேண்டியதானே? இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க, என் வீட்டுக்கு வராதீங்க. என்ன? சாப்பிடாம எந்திரிச்சு வந்துட்டீங்க. எடுத்துட்டு வரவா? வேண்டாம். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நேத்துல இருந்து நீங்க நல்லாவே இல்ல. ஏதாவது பிரச்சனையா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற? இல்ல, என்ன பிரச்சனை? பாக்யா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன நிம்மதியா விடு. இங்கிருந்து போறியா? நீங்க நேத்துல இருந்தே நல்லா இல்லைன்னு வீட்ல எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அத்தை மாமா கூட ரொம்ப கவலையா இருக்காங்க. சரியா சாப்பிடவும் இல்ல. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். எங்க என்ன ஆச்சுன்னு சொல்லக்கூடாதா? என்ன ஆச்சா? நீதான் பிரச்சனை. அதுக்கு என்ன செய்ய போற? ஏன் இப்படி நொய்யு நொய்யின டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பிரச்சனை சொல்லிட்டா நீ சரி பண்ணிடுவியா? எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில நீ வந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை தொடங்கிருச்சு. இப்ப என்ன செய்ய போற சொல்லு. ஏய், எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. அதை நீ தீர்த்து வைக்க போறியா? எனக்கு பிசினஸ்ல 1000 தலைவலி. அதை நீ சால்வ் பண்ணுவியா? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அடிக்கடி வந்து நொச்சு நொச்சுன்னு டார்ச்சர் பண்ற? ஏய், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. போறியா? போ. தெரியும், நான் தான் உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. சம்பாதிக்கிற பொண்டாட்டியா இருந்தா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிருப்பீங்கல்ல. என்னாலதான் அதெல்லாம் ஒண்ணும் முடியலல்ல. அதான் உங்க பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்படியே நான் இருந்துட மாட்டேங்க. அவமானப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் சம்பாதிப்பேன். மசாலா பவுடர் பண்ண போறேன்னு நான் சும்மா சொல்லலைங்க. ஏய், போறியா? வந்துட்டா பெருசா மசாலா பவுடர் போட போறேன்னு சொல்லிட்டு மாசம் ஏதோ ஒண்ணு செய்ய போறேன், ஆரம்பிக்க போறேன்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் என்ன செய்வ? இதான் உன் வேலை. ஒரு தடவை பண்ணிட்டு நானா விடுறேன்? ஒரு தடவை பண்றதுக்கே நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை கெஞ்ச வேண்டியதா இருக்கு. பாக்யா, எனக்கு எரிச்சலா வருது. தயவு செஞ்சு போறியா?
தனியா இருக்கணும். என் மூட புடிச்சுக்கோ ப்ளீஸ். வெளியே போ. போறேங்க, போறேன். எரிச்சல் ஆகாதீங்க. நான் இப்படியே இருந்துட மாட்டேன். நானும் சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். எல்லாத்தையும் குழப்புற, காம்ப்ளிகேட் பண்ற. ச்சே, ராதிகா. ச்சே. இந்த நெடி போய் யாரும் எந்திரிச்சு வரக்கூடாது. அப்புறம் தூக்கம் போயிடுச்சுன்னு வந்து கத்துவாங்க. ஏய், இந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏன் துள்ற? மெதுவா வருப்படக்கூடாதா? இன்னைக்கு இப்படி தனியா வறுத்துட்டு இருக்கேன்னு கவலைப்படாத பாக்கியா. இன்னும் 6 மாசம்தான். 6 மாசத்துல உன் பிசினஸ் பெருசாகி 50 ஆள் வச்சு பெரிய பெரிய மிஷினை வச்சு பவுடரை பண்ண போற பாரு. அன்னைக்கு அன்னைக்கு நீ பெரிய தொழிலதிபர் ஆயிடுவ. அப்புறம் வந்து பேட்டிலாம் எடுக்க போறாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி நம்ப முடியாம பாப்பாங்க பாரு. செழியன் பைக் சவுண்ட் இல்ல இது? அவன் வீட்ல தானே இருந்தான், எங்க போயிட்டு வரான்? அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல. அம்மா, என்கிட்ட தான் சாவி இருக்கல, நானே திறந்துப்பேன்ல. நீ எதுக்கு முழிச்சிட்டு இருக்க? உனக்காக எங்க முழிச்சிட்டு இருக்க? எனக்கு வேலை இருந்துச்சு, அதான் முழிச்சிட்டு இருக்க. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? நீ வீட்ல இல்லாதது எனக்கு தெரியவே இல்லையே. எப்படா போன? சாப்பிட்ட அப்புறம் தான் போனேன். சொல்லிட்டு போக மாட்டியா? ஜெனி கிட்ட சொல்லிட்டு போனேனேம்மா. ஓ, அவகிட்ட சொன்னா அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா. அப்ப நீ இல்ல. சரி, எங்க போயிட்டு வர? கடைக்குமா. கடைக்கா? எதுக்குடா? சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட பாக்க. இதுக்குள்ள என்னடா இருக்கு? ஆமா, நீ தூங்கலையா? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் வேலை இருக்குடா. இப்ப என்ன வேலை? மசாலா பொடி பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அதான் நாளைக்கு ரைஸ் மில்ல குடுக்கறதுக்கு வறுத்துட்டு இருக்கேன். அம்மா, அதெல்லாம் நாளைக்கு பண்ணுமா, இப்ப போய் தூங்கு போ. இல்லடா, வீட்டு வேலை பண்ற நேரத்துல இதெல்லாம் பண்றதுக்கு நேரமே இல்ல. நீ போய் படு, நான் இதெல்லாம் முடிச்சிட்டு போய் படுத்துக்கிறேன். அம்மா, இதுக்கு மேல நீ வேலை எல்லாம் செய்ய வேணாம். டைம் ஆகுதுல, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போய் படுமா போ. சரியா, இப்படிலாம் நீ பேசவே மாட்டியேடா. என்னாச்சு? அது அம்மா, போய் பட. சொன்னல வேலை இருக்குன்னு. காலையில பாத்துக்கலாமா, இப்ப போய் பட. எப்ப பாரு நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. இல்லடா, வேலை இருக்கு எனக்கு. பேசாத, போய் படு போ. கிச்சன்ல எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கேன்டா, மல்லி எல்லாம். அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் படு போ. நீயா? உனக்கு அதெல்லாம் தெரியாதே. எல்லாம் தெரியுமே, நீ போ. நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன், சரியா? இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு இடத்துக்குமா ஆகும்.
போய் தூங்கு போ. சரியா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுசு புதுசா இருக்குப்பா. ம். ம், சரி, மறக்காம நியூஸ் பேப்பரை வச்சு மூடி வச்சிரு. ஆ ஸ்டவ் கீழே ஆஃப் பண்ணிடு. ஐயோ, சிலிண்டரை ஆஃப் பண்ணிடு. சரியா? அம்மா நான் பாத்துக்கிறேம்மா, போ. ம். ஆ. ஜெனி, உன்னோட சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ம். செழியா, எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன், வெயிட் பண்ணு. என்ன சர்ப்ரைஸ் சொல்லலாம்ல? நான் தான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணு. இன்னும் போணுமா? வெயிட், இப்ப ரைட்ல வா. என்ன சர்ப்ரைஸ் சொல்லு? வெயிட் பண்ணு, அமைதியா இரு. ஓகே, ஸ்டாப். ம், டாடா. என்ன? ம். ஹே, செழியா, இத நீயா பண்ண? ம். சூப்பரா இருக்கு. எப்படி இதெல்லாம்? நீ இந்த கிறிஸ்மஸ்க்கு எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. Thank you. Thank you so much. எழில், சூப்பர்ல? ரொம்ப சூப்பர். ஆனா எப்படி உனக்கு இதெல்லாம் தோணுச்சுன்னு தான் தெரியல. சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னா, ஆ, ஆனா சத்தியமா இதுவா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரெண்டு பேரும் கலக்குங்க. சரியா? ம். அம்மா டேய், என்ன இது? கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற கொடியில் இல்ல? ம், ஆமாம்மா. சூப்பரா இருக்குடா. ஜெனி வீட்ல வருஷந்தோறும் வைப்பாங்களாம். இப்ப இவ இங்க இருக்கிறதுனால வைக்கலான்னு தான். நல்லா இருக்குடா. போடா எள்ளு, போய் இனியாவை கூட்டிட்டு வா. அவளுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். போ. ஆ, ஆண்டி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ. 2 minutes. ஜெனி, மெதுவா போ. ஓகே ஆண்டி. நல்லா இருக்குடா செடியா. ஆமா, இதெல்லாம் யார் பண்ணாங்க? இவன் தாம்மா பண்ணா. ஆ, காலையில என்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டான், நானும் பண்ணிட்டேன். ஓ, அப்போ இத வாங்கறதுக்காக தான் நைட்டு வெளியில போனியா? ம்? ஆமாம்மா. ம். இதுக்குதான் அம்மாவை கிச்சன்ல வேலை செய்யாத போன்னு துரத்தி விட்டியா? நைட்டு கவர்ல ஏதோ வாங்கிட்டு வந்தான்டா. என்னன்னு கேட்டா என்ன நிக்கவே விடல. இவ்ளோ நேரம் தூங்காம இருந்தா உன் உடம்புக்கு என்னமா ஆகும்னு சொல்லி போன்னு துரத்தி விட்டுட்டான். இதுக்குதானா அது? ம்? நான் கூட என் மேல அக்கறை இருக்கோன்னு நினைச்சிட்டேன். பாரு. வாவ்.
சூப்பர்ல செழியன் தான் பண்ணா. செம்மையா இருக்குண்ணே. இனியா உடனே செல்ஃபியா? ஆ, என்னது தாத்தா இங்க பாருங்க, செழி என்ன பண்ணிருக்கு. நல்லா இருக்குப்பா. ஜெனிக்கு என்ன சந்தோஷம் பாத்தீங்களா? ஆமா, ஐயா செலியா, இப்படிதாயா இருக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா மட்டும் பத்தாது, பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஏங்க என் சீப்படுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாருங்க எல்லாம் எண்ணெய் நாத்து அடிக்குது. ஏய், அது ஏன் சீப்படி? ஆ? என்ன இது?